ஆராதிக்கலாமா? ஆவியாய் ஜீவனுமா இருக்கிற தேவன் நம்ம எல்லாரும் ஆராதிக்கலாம். வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தலாமா? Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத கர்த்தர் அவர். மனிதர்களைப் போல அல்ல அவர். அவர் மாறாதவர். அவர் வாக்கு மாறாதவர். ஒரு வார்த்தையில் உண்மையுள்ளவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. வாய்களை திறந்து காலையில் இந்த ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தைகளை நிறைவேற்றி முடிக்கிற கர்த்தர் நீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தையை நான் நம்பி இருக்கிறேன். உங்கள் வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தைகளை வாழ வைக்கும். உங்களோட வார்த்தைகளை செழிப்பாக்கும். உங்களோட வார்த்தைகளை வழி நடத்தும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதிங்க பார்க்கல. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தும் மகளே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுற எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பே சொல்லியிருக்கிறார். நீ ஸ்துதிக்கிற, நீ கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் இறங்கி வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று சொன்னீர். அந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றி முடித்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க சொன்னதை செய்கிறவர்களோ யாக்கோபை கைவிடலை, ஆபிரகாமை கைவிடலை, ஈசாக்கை கைவிடலை, முற்பிதாக்களை கைவிடலை, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை கைவிடலை. எங்களை நீ கைவிடாது இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேலையில் ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதுவரை எங்களுடைய சொந்த வார்த்தைகளை, சுயமான வார்த்தைகளை பேசி தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் நாங்கள் வசனித்து கொண்டிருந்தோம். எனக்கு நடக்காது, இது எனக்கு மாறாது, என் வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கும் என்று பல நேரங்களில் எங்கள் வாழ்வை குறித்து எங்கள் மேலேயே நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபமான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்தோம். இந்த வேலைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்கப்பா, சுத்திகரிங்க. ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா. இயேசுவே உங்க பிரியமில்லாம பேசினதெல்லாம் பற்றி மன்னிப்பீராங்க. Thank you Jesus. Hallelujah. இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவட்டும், ஒவ்வொருவரையும் கழுவட்டும். உங்க பரிசுத்த ரத்தம் சுத்தமாக்குவதாக. Hallelujah. கல்வாரி சிலுவை சிந்த ரத்தத்தினால விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு நாமத்தினால சிந்தையில விடுதலை. தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடை செய்கிற பொல்லாதாவின் கிரிகளிலிருந்து விடுதலை, விடுதலை, விடுதலை. எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை, எல்லா சாப கயிறுகளிலிருந்து விடுதலை. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா மந்த புத்திகள் மாறுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை ஆவியோடும் பாடுவேன், நான் கருத்தோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. என் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. எல்லாரும் வாயில திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. நான் செல்லும் இடமெல்லாம் என் கூடவே வருகிறேன். கர்த்தருக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எல்லா சூழல கர்த்தரை துதிப்பேன். என் நெருக்கத்தின் நடுவில் கர்த்தரை துதிப்பேன். என் துயரத்தின் நடுவில் கர்த்தரை துதிப்பேன். எனக்கு வருகிற ஜெயத்தின் நடுவில் கர்த்தரை துதிப்பேன். என் வியாதி நடுவில் என் கர்த்தரை துதிப்பேன். என் வாழ்வில் இருக்க எல்லா பண கஷ்டத்தின் நடுவில் கர்த்தரை துதிப்பேன். என்னுடைய ஏழாமை நடுவில் கர்த்தரை துதிப்பேன். என் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்றாலும் கர்த்தரை துதிப்பேன். எனக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமாப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரை எல்லாரும் உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. ஓ நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் உயர்ந்திருப்பீராக. வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை உடையவர் நீர் உயர்ந்திருப்பீராக.
ஒரு தெய்வீக பிரசன்னம் மூடுவதாக, தெய்வீக மகிமை மூடுவதாக. எங்க வீடுகள்ல, எங்க குடும்பங்கள்ல இருக்க எல்லா இருள்கள் மாறுவதாக, எங்க சிந்தையில் இருக்க எல்லா இருள்கள் மாறுவதாக, சரீரத்தில் இருக்க எல்லா இருள்கள் மாறுவதாக, வியாதி என்ற இருள்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாறுவதாக. Let there be light, வெளிச்சம் உதிப்பதாக. ஹalleluya. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, என் இயேசு பெரியவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க அவர் நல்லவர், எல்லாம் சொல்லுங்க அவர் நல்லவர். எனக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் நல்லவர். ஹalleluya. அடைக்கப்பட்ட ஊற்றுக்கண்களை கர்த்தர் திறக்கிறார். அவர் நல்லவர், இயேசு நல்லவர். அப்பா நீங்க நல்லவர். ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். கர்த்தர் நல்லவர். செங்கடலை பிளந்தவர் நல்லவர், யோர்தானை பிளந்தவர் நல்லவர், எரிகோவை வீழ்த்தினவர் நல்லவர். எனக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் அவர் நல்லவர். என் பட்சத்தில் இருக்கிறவர் அவர் நல்லவர். ஹalleluya. ரபகதரதரபா, அவர் நல்லவர். ஹalleluya. கைகளை உயர்த்தி பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. 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 சத்துரு எவ்வளோ முறை நம்மளை வீழ்த்த நினைச்சான், உங்களை வீழ்த்த நினைச்சான். சத்துரு உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஓ ஹalleluya. சத்துரு கையில ஒப்பு கொடுக்கல. சங்கீதக்காரன் சொல்றான், சத்துரு என்னை மேற்கொள்ளாதனால் நீர் என்மேல் அன்பாய் இருக்கிறீர், நீர் என்மேல் மகிழ்ச்சியா இருக்கிறீர் என்று அறிவேன். ஓ கைகளை உயர்த்தி ராபா தஹா தராபா தராபா தராபா. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே
பாஷைகளை பேசி கத்தர் ஆராதிங்க. ஏலா கத்தர பதரபதரபா. ஓ ஏலா ராமஷியாலா ரபதரபா. வாயில திறந்து எல்லாரும் நவமான பாஷைகளை பேசி அவர் ஆராதிங்க. ஏலா ஹதரமரபா. ஓ பூமஹதரபா. உள்ளான மனுஷன் அனல் மூட்டி எழுப்பப்படட்டும். ஏ கதா கதா எல்லா நுகங்கள் எல்லா நுகங்கள் பிசாசுங்க கழுத்து மேல எல்லா நுகத்தடிகள் எல்லாம் உடைவதாக. கதரா கதரா மரா. ஓ ஏலரா ஏரா ஷியாலரத நமத நம நம. இயேசுவே ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வருகிறது. ஓ தாபா தாரா பாதா ராபா. அவர் தேவனுடைய ஆலயத்தை ஓ ராபா தாராபா. ஓ நம்ம சரீரமாக ஆலயத்தை ராபாட மகிமை நிரப்புது. காத்தா பாலா காத்தா ராபா டாஹா சதா ராபா ராடாபா. அவருடைய வல்லமை இப்போது உங்க மேல இறங்குறது. மகளே கர்த்தருடைய வல்லமை, மகனே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேல இறங்குறது. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஏலா ஹத்சுரா ஷகதா பாதா பாதா ராபா ராபா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்கிறத பார்க்கிறேன். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஜீவன் பாய்கிறது. கர்த்தருடைய ஜீவன் கர்த்தருடைய வல்லமை. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. ஏ கதா பாதா கதா ராபா டாராபா. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. உன் சிறை இருப்பை நான் திருப்புவேன். உன்னுடைய சிறை இருப்பை நான் திருப்புவேன். ஏல் ஹதா காமா சாதா கதோ ராபா தோரா கதா ராபா தாராபா. ஓ தெராபா தாராபா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. ஏ தராபா. உன் அடிகளை நான் உறுதிப்படுத்துவேன். ஏ கபா தராபா தாரா. ஏ கமா கசா ராபா தாராபாடா. நிலையில்லாம அலைகிறது போல நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் ஜனமே ராபாதா ராபாதாரா. உன்னை நான் நிலைக்க பண்ணுவேன். உன்னை காலுண்டி நிற்க பண்ணுவேன். ஏ கபா காகா பஹா ஜதா ராதா ராகம் கபா கத ராபா டாபா. எல் கதா ராபா தலா பாதா ராபா டராபா. எல்லாவற்றையும் நிலை நிறுத்துகிற கர்த்தர் நான். தஹா சத ராபா தராபா. உன் அடிகளை உறுதிப்படுத்துவேன். ஏல் ஹத ராபா டாஹா தஹா ஜனம் காப்பலே உரிக்கலே ஜுன் கராமா ஜெதாரா ஜலா ஜீர் கதரபா தரா வடரபா. ஜலங்கள் பொங்குகிறது போல மனுஷர்கள் உன்மேல் பொங்கினார்கள், எழும்பினார்கள். ஏ கதரபா டாபா. ஆனால் உன்னை மேற்கொள்ள விடவில்லை. யோ கதரபா. உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். ஏ கதாரா ஹசர் 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 அபா. என்னுடைய கரம், என்னுடைய கரம், என்னுடைய கரம் உன்னோடு இருந்து வல்லமையானவர்களை செய்யும். கதரா தரா கதரா படாபா. ஏலா காதுரோ ஏகமா கஸரபா ஜரபா லஹா சகதரஹா ஜரா எல் ஹமா காபா ஹே கோபா காபா காபா கம் கஸலா தெரா திரா ஹாலரே மஹஸோ. ஒரு நதி பாய்கிறது. உண்மையில வாழ்வில் கர்த்தர் நதிகளை திறந்து விடுகிறார். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரவாரம், விடுதலை, சம்பூர்ண நன்மை என்ற நதிகளை உன் வாழ்வில் திறந்து விடுகிறார். நீ வாழ்ந்திருப்பாய் என் மகளே, என் மகனே. நீ வாழ்ந்திருப்பாய், நீ சுகித்திருப்பாய், நீ செழித்திருப்பாய். கர்த்தருடைய நன்மைகளை நீ காண்பாய். ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வார்த்தைகள் உடைய பிள்ளைகள் வாழ் வல்லமையாய் கிரியை செய்வதாக. உடைய வார்த்தைகள் விரோதமாக எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மாறுவதாக. நீர் பேசும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது இங்க இருதயங்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் எடுக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்வதாக. ஆமென்.
இப்போது கூட ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேரம் நாம் இருதயங்களை திருப்பலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைகள் செய்யும் வல்லமையான கிரியைகள். இந்த தலைப்பில் ஆண்டவர் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட கிரியைகளை நம் வாழ்வில் செய்கிறது? கர்த்தருடைய வார்த்தைகள் செய்யும் வல்லமையான கிரியைகள். ஆண்டவர் வார்த்தையினால தான் அவர் இந்த அகில உலகத்தை அவர் சிருஷ்டித்தார். வார்த்தை வல்லமையானது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையானது. பல நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் போல கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கும் நினைத்துக் கொள்கிறோம். இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையானது. கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமையான கிரியைகளை செய்யும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளும்படி கேட்கிறேன். முதலாவது குறிப்பு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்யும் வல்லமையான கிரியைகள். இந்த தலைப்புக்கு ஆண்டவர் வார்த்தையை தியானிக்க போகிறோம். முதலாவது குறிப்பு என்ன? கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்கிற வல்லமை என்ன? முதலாவது, அது சிருஷ்டிக்கும் வார்த்தைகள், உருவாக்கும் வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தைகள் அது சிருஷ்டிக்கும் வல்லமுடையது. கர்த்தருடைய வார்த்தைகள் உருவாக்கும் வல்லமுடையது. வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? 3ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் வார்த்தையை அனுப்பினார். ஓர், வெளிச்சம்னா எபிரேயத்துல ஓர். அவர் வார்த்தையை அனுப்பினார், அகில உலகமும் உண்டாக்கப்பட்டது. அகில உலகத்துல வெளிச்சம் உண்டாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒன்னு சொல்லட்டுமா? அவர் வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல வெளிச்சம் இருந்தது. ஆமென் சொல்ல புரியுதா? அவர் வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு முன்பாகவே இந்த உலகத்துல வெளிச்சம் இருந்தது. அப்போ ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு கரெக்டும் பார்த்தீங்கன்னா அவர் வார்த்தையை அனுப்பினார். வார்த்தை, அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமை. ஆமென். அந்த ஓர் என்ற வாசிக்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர் தமது வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்வில், கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில வரும்போது அந்த வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, கிரியேட்டிங் பவர். ஆமென். கிரியேட்டிவ் பவர், உருவாக்குற வல்லமை, சிருஷ்டிக்கிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது. பல நேரங்களில் ஆண்டவர் வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ஆண்டவர் வார்த்தையில் இருக்கிற மகத்துவத்தை நாம் விளங்காது இருக்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன், வேதத்தை படிக்கிறாரு இல்லையாமா? அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின் படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் முளைப்பிக்க கடவது என்றார். விருட்சங்கள், மரம், செடி, கொடிகளை, விதைகள் எல்லாவற்றையும் முளைப்பிக்க கடவது. அவர் தேவன், கவனிங்க, அவன் ஆண்டவர் கொண்டு வந்து ஒவ்வொரு விதையா இந்த உலகத்துல தூவிட்டு இல்லை. வார்த்தையை அவர் அனுப்பினார், முளைப்பிக்க கடவுது என்றார். வார்த்தை அவர் அனுப்பினார். அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமையாய் புறப்பட்டு சென்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எங்க கிரியை செய்யறார் தெரியுமா? எங்க வார்த்தை இருக்குதோ, தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதோ அங்க ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆமென். ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும், ஆனால் அங்க வார்த்தை இருக்கணும். வார்த்தையோடு கூட தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். தேவன் வார்த்தை அனுப்புகிறார். அந்த வார்த்தை யாரு சொல்லுங்க? வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? குமாரனாகிய கிறிஸ்து. அவர் வார்த்தை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து அந்த வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடித்தது. ஆமென். உண்டாக்க கடவது என்றார், முளைப்பிக்க கடவது என்றார், வெளிச்சம் உண்டாக்க கடவது என்றார், இருக்க கடவுது என்றார். அவர் என்ன வார்த்தைகள் அனுப்பினாரோ அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு. கவனிங்க, இன்னைக்கு நாம் காண்கிற எல்லாமே, நாம் காண்கிற எல்லா மரம், செடி, கொடிகள் எல்லாமே அவர் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா.
ஆண்டோட வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லம் இருக்குது. ஆண்டோட வார்த்தையில உருவாக்குற வல்லம் இருக்குது. ஆண்டோட வார்த்தை அற்புதங்களை செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 104 சங்கீதம் 30 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். உங்க வாழ்வு புதுசாகணும்னா அவர் வார்த்தை. மகளே மகனே, நம்ம வாழ்வுல முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது, நீர் உம்முடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்பும் போது நம் வாழ்வு அலங்கோலமா இருக்கலாம். அதை அலங்கரிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். அலங்கோலமான இந்த உலகத்தை வேதம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மை, ஆதியாகமம் 1 வாசிக்கும், பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையாயிருந்தது, ஆழத்தில் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியான ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தார் என்று ஆதியாகமம் 1:2 வாசிக்கிறோம். There is vanity, empty. ஒழுங்கின்மை வெறுமை இருந்தது. ஆனா ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. சிருஷ்டிக்கிற வல்லமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்குது. கிரியேட்டிவ் பவர். ஆமென். உன் வாழ்வை அலங்கரிக்க, உன்னை சிருஷ்டிக்க, உன் குடும்பத்தை சிருஷ்டிக்க, உன்னுடைய வாழ்வில இயலாமைகளை எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். சிருஷ்டிக்கிற வல்லமை நம்ம தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது இப்படியே சொல்லப்பட்டுள்ளது, ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அவர் வார்த்தையை சொல்லி சொல்லி சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. விலங்குகள் எல்லாம் உண்டாக கடவுது, பறவைகள் உண்டாக கடவுது, மாம்ச ஜந்துக்கள், அது மாத்திரமில்லை நீர்வாழ் உயிரினங்கள், பறவைகள் எல்லாம் உண்டாக கடவுது என்று சொல்லி வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தை உயிரடைந்தது. வார்த்தை உயிர் பெற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அவர் வார்த்தை அனுப்பினார். அந்த வார்த்தை உயிர் பெற்றது. அந்த வார்த்தை ஜீவனாய் வெளிப்பட்டது. அந்த வார்த்தை அவர் எதற்காக அனுப்பினோர்? அந்த வார்த்தை அதை சிருஷ்டித்தது, உருவாக்கிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் பறவையை சிருஷ்டிக்க கடவுள் சொன்னார். அவர் வார்த்தை பறவைகளை நம்ம காண்கிற எல்லா பறவைகளை அவர் வார்த்தை தான் உருவாக்கிற்று. கடல் ஜந்துக்களை அவரோட வார்த்தை தான் உருவாக்கிற்று. அப்போ அவர் வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லம் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் வாசிக்கும் போது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 42 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். ஐசாயா 42 5 முதல் 8 வரை வசனங்களை வாசிக்கும் போது, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து, வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து, பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் அவைகள் உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாறுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது. பாருங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. வாசிக்கும் போது, கர்த்தர் எல்லாவற்றையும் வானங்களை சிருஷ்டித்து பூமியை பரப்பி அதில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவாசத்தை கொடுக்கிறவர். ஆமென். சுவாசத்தை கொடுக்கிறவர் யார் தான்? கர்த்தர் தான். சுவாசத்தை கொடுக்கிறவரும் அதில் நடமாடுகிற எல்லாவற்றுக்கும் ஆவியை கொடுக்கிறவர் அவர் தான். ஆமென். வாசிக்கலாம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்கிறது வாசிக்கும் பாத்தீங்கன்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் பரப்பி எல்லாவற்றையும் சுவாசத்தை கொடுத்து காற்றை உண்டாக்கி எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரா? குருடருடைய கண்களை திறக்கிறார். பல நேரங்கள்ல நம்முடைய கண்கள் அடைக்கப்பட்டு இருக்குது. நம்முடைய கண்களுக்கு சரியான பார்வை இல்லை. ஆனா வசனம் சொல்கிறது, நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கிறாரா. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வாழ்வில் அப்படியே நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை செய்து முடித்தார். அவர் குருடருடைய கண்களை திறந்தார். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் நம்ம கண்களை திறப்பதாக. அல்லேலூயா. என்ன திறக்கணும்? என்ன செய்யுமா? கர்த்தருடைய வசனம் கண்களை திறக்கும் போது நடக்கிறது தெரியுமா? சிருஷ்டிக்கிற வல்லமை நாம் உணர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. கட்டுண்டவர்களை காவல் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறாராம். இன்னைக்கு நாம கட்டப்பட்டு இருக்கிறோம்.
இன்னைக்கு வியாதி, பலவீனம், சுகவீனம், உலகத்தின் காரியங்கள், பலவிதமான கட்டுகள் நம்ம சிந்தையை கட்டிருக்குது, குடும்பத்தை கட்டிருக்குது. இது இப்படிதான், அது மாறாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கட்டுண்டவர்களை, அப்படின்னு அர்த்தம். கட்டுண்டவர்கள் என்ன அர்த்தம்? கட்டுண்டவர்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் கட்டி வச்சிருக்கிறாங்க இல்ல, ஆட்டோமேட்டிக்கா கட்டல, கட்டுண்டவர்களை விடுவிக்குது. அப்படி என்றால் ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு சூழ்நிலைகளை வைத்து மனுஷனை கட்டி வச்சிருக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை காவலில் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறாராம். அப்படி என்ன அர்த்தம்? சிறையில அடைச்சிருக்கிறான் பிசாசு. நம்ம சிந்தையை, நம்ம குடும்பத்தை, நம்முடைய உண்டான எல்லாவற்றையும் பிசாசு கட்டி சிறைச்சாலையில் வைத்திருக்குது போல, நான் வெளியே வராதபடிக்கு அவன் நான் லாக் பண்ணிட்டேன்ப்பா, அரெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, இவங்களை ஜெயிலில் வச்சிருக்கிறேன். கட்டுண்டவர்களை காவல் இருந்தும் இருள் இருக்கிறவர்களை சிறைச்சாலை விடுவிக்கவும். இருள் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சிறைச்சாலை விடுவிக்கிறாராம். நம்ம பல இருள்களுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த இருள்ல இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இருள் நம் வாழ்வில் இருக்குது? எந்த இருள் நம் வாழ்வில் இருக்குது? யோசித்து பார்க்கணும். கடன் பிரச்சனை, போராட்டம், பலவீனம், சுகவீனம், வியாதி, அவமானம், நிந்த, பல விதமான இருளும் வாழ் சூழ்ந்து இருக்குதா? இருள் இருக்கிறவளை ஜனங்களை கர்த்தர் விடுவிக்க அவருடைய வார்த்தை நம்மை விடுவிக்க வல்ல முடியதா இருக்குது. ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஜாதிகளுக்கு ஒளியாக இயேசுவை வைத்தார். வார்த்தை தான் அந்த ஒளி. ஆமென் சொல்லுங்க, வார்த்தை தான் ஒளி. ஆமென். அதனால சங்கீதத்தை வாசிக்கும் 119, 105 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. ஆண்டோட வசனம் தான் வெளிச்சம், ஆண்டோட வசனம் தான் விளக்கு, ஆண்டோட வசனம், அந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த உருவாக்குகிற வல்லவன். அவர் வார்த்தை அனுப்பினார். நம்ம காண்கிற எல்லாமே, இந்த யூனிவர்ஸ், இந்த கேலக்சி முழுவதும் அவர் வார்த்தையினாலே, சொல்லுங்க, அவர் வார்த்தையினால எல்லாம் உண்டாக்கப்பட்டுச்சு. ஆமென், அல்லேலூயா. சிருஷ்டிக்கிற வல்லம் அவருடைய வார்த்தைக்கு உண்டு. சிருஷ்டிக்கிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில உண்டு. சிருஷ்டிக்கிற வல்லமை கர்த்தருடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நம் வாழ்வில் அலங்கோலத்தை அலங்காரமாய் மாற்ற முடியும். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் இருக்கிற நிருபத்தில் வாசிக்கும் போது, கொலோசியர் 1 அதிகாரம் 16 வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 16 வாசிக்கும் இப்படியே சொல்லப்பட்டிருக்குது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஒரு ஆமென். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். லிசன் டு மீ, கவனிங்க. அந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய வாசனம் என்ன சொல்கிறது? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவுக்குள், வார்த்தையானவருக்குள், வார்த்தைக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதான். அடுத்த வார்த்தை வாசிக்கும் போது அழகா சொல்லப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்தில் என்ன இருக்குது? பரலோகத்தில் சிங்காசனம் இருக்குது, 4 ஜீவன், 24 மூப்பர்கள், தூதர்கள், எல்லாமே இயேசுவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் வார்த்தையாகிய இயேசுவை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து பரலோகத்தில் இருக்கிறவங்க, பூலோகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அவர் வார்த்தையினால தான் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. விளங்கிட்டா? என்ன விளங்குச்சு சொல்லுங்க. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள். அப்படி என்ன அர்த்தமா? இப்போ காணப்படுகிறவைகள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, உங்ககிட்ட கொஞ்சம் ஆஸ்திகள் ஏதோ இருக்குது, அது காணப்படுகிறவை. காணப்படாதவைகள் அப்படி என்ன தெரியுமா? பூமியில் இருக்கிறவைகள் காணப்படுகிறவைகள், பரலோகத்தில் இருக்கிறவைகள் காணப்படாதவைகள். காணப்படாதவைகளும் காண்கிறவைகளும். நம்மளுக்கு புரிகிறபடி நம்ம பாஷையில் எடுத்துக்கொள்ளலாம். நம்மகிட்ட இருக்கிறவைகள் காண்கிறவைகள், காணப்படாதவைகள். அப்படி என்றால் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வேண்டிய உயர்வுகள், வேலைகள், நமக்கு உண்டான எல்லாமே அவர் வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்க நானும் பேசும்போது நம்ம வாழ்விலும் அவருடைய வல்லமையான கிரியைகள் சிருஷ்டிக்கப்படும். விளங்கி கொண்டு வர. அல்லேலூயா. அப்படி இல்லை என்ன அர்த்தம்?
இன்றைக்கு அவர் வார்த்தை நீ பேசும்போது உன் வாழ்வில் அவருடைய வல்லமையான அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் சிருஷ்டிக்கப்படும். ஆமென். இந்த சிருஷ்டிக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் மேல கூற போகிறேன். நீங்கள் உங்க வாழ்வில் சொல்ல போறீங்க, என் வாழ்வில் இருக்கிற இயலாமைகளை தேவனுடைய வார்த்தையினால எல்லா காரியங்களும் நடந்தேறுவதாக. எனக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணின வேலை வாய்ப்புகள் இயேசு கிறிஸ்து நாமத்துல கிடைப்பதாக. சத்தமா ஒரு ஆமீன் வரலையே. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி குழந்தை பாக்கியங்கள் இயேசு நாமத்துல உண்டாவதாக. திருமண காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்துல கைகூடி வருவதாக. இயேசுவின் நாமத்துல தேவனுடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை இயேசு நாமத்துல சுதந்தரிக்கிறேன். எங்க வீட்டில் இயேசு நாமத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ஒவ்வொரு ரட்சிக்கப்படுவார்களாக. ரட்சிப்பு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுவதாக. அல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தருடைய வசனத்தை நாம் பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை கூறும்போது அந்த வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். அல்லேலூயா. நீங்க நானும் கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது தான் ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய முடியும். சிருஷ்டிக்கும் வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டிக்கும் வார்த்தைகள். ஆதியாகமம் 1 தான் மன்னிக்கணும், யோவான் 1 தான் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தை என்னவா? அவர்தான். யார்? இயேசுதான். ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை. வார்த்தை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு, எல்லாவற்றையும் படைத்தது. அலங்கோலமான உலகத்தை அலங்காரமாக்கினது வார்த்தை. உங்க வாழ்க்கை அலங்கோலமா இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில, உங்க வாயில நீங்க அறிக்கை செய்து கொண்டிருக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்ல சொல்ல அலங்கோலமான உங்க வாழ்க்கை அலங்காரமாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென். அப்போ நீங்க நான் என்ன சொல்லணும்? நீங்க நான் எதை பேசணும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது அலங்கோலமான வாழ்க்கை அலங்காரமாய், ஆமென், அலங்காரமாய் அலங்காரமாய் கர்த்தருடைய வார்த்தை அது உருவாக்குகிறது, சிருஷ்டிக்கிறது. ஒரு ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு ஜெபம் இல்லை, இப்போ கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்ல போறீங்க. நீங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியல, எந்த நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா உங்க வாழ்க்கை எது உருவாக்கப்படும் என்று விரும்புறீங்க அதை நீங்க கேட்க போறீங்க. ஆமென். ரெடியா? ரெடியா? நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உங்க வாழ்வில் இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன? உங்களுக்கு இப்போ என்ன தேவை? ஆண்டவர் என் வாழ்வில் சிருஷ்டிக்கணும் என்ன விரும்புறீங்க? அதை நீங்க கேட்க போறீங்க. கர்த்தர் அதை உருவாக்க வல்லவரா? இயேசு நாமத்தினால இந்த காரியங்களை என் வாழ்வில் உருவாக்குங்க என்று கேட்கும்போது அவர் வார்த்தை உருவாக்கும். ஆமென். என்ன கேட்கலாமா? கை உயர்த்தி கேளுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேளுங்க பார்க்கலாம். குழந்தை பாக்கியமா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வேலையா? பிசினஸா? எதிர்காலத்தினுடைய காரியங்களா? வீட்டு காரியங்களா? நிலங்களா? குடும்பம் ரட்சிக்கப்படாத ரட்சிப்பா? அபிஷேகமா? வல்லமையா? தேவனுடைய உயர்வா? எது வேணும் கேளுங்க. இயேசு நாமத்தினால அவர் வார்த்தை கொண்டு கேட்கிறோம். ஆண்டவரே, சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்றும் அவருக்காகவே எல்லாவற்றும் உருவாக்கப்பட்டது. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். கொலோசியர் 1:16 படியே நாங்கள் கேட்கிறோம். துரைத்தனங்கள், அதிகாரம் எல்லாம் உம்மை கொண்டு, உம்முடைய வார்த்தை கொண்டு தான் சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு நாமத்தை என் வாழ்வில் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய தேவன் வச்சிருக்கிற வாய்ப்புகள், குழந்தை பாக்கியங்கள், திருமண காரியங்கள், நிறைவேறாத காரியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்போது சிருஷ்டிக்கப்படுவதாக, அவைகள் எங்களை வந்து சேருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம், சம்பத்தும், ஆசீர்வாதம், ரட்சிப்பும், அபிஷேகம், விடுதலையும், இயேசுவின் நாமத்தில் எல்லாவித ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதாக, சிருஷ்டிக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்தில் உருவாக்கப்படுவதாக, கர்த்தருடைய நாமத்தில் எல்லா தடைகள் எல்லாம் மாறுவதாக, பிசாசு வச்சிருக்க எல்லா இருள் ஆதிக்கங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் கூறுகிறோம். பிசாசு வச்சிருக்க எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. தேவனின் சம்பூர்ண நன்மைகள் தேவ ஜனங்களை, குடும்பங்களை இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற விடுதலையும், அற்புதங்களும், அடையாளங்களும், அதிசயங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சிருஷ்டிக்கப்படுவதாக, அவைகள் வெளிப்படுவதாக. இயேசு நாமத்தை உங்கள் கண்கள் அதை காண்பதாக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஆமென். கர்த்தர் வசனம் தான் சொல்லுகிறது, காணப்படுகிறவை காணப்படாத எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை செஞ்சு முடிச்சுதான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 66:2 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 66:2 வாசிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ்.
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாகின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுகிறவனே நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னுடைய கரம் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின. கர்த்தருடைய கரம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அவர் சிருஷ்டித்ததினால் தான் எல்லாம் உண்டாயிற்று. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட மகனே, கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தா, கவனிங்க, நல்லா கவனிங்க, நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு வரணும். கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார், அல்ல ஆதாம் ஏவாளை உண்டாக்கி வைத்து விட்டு போய் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரா? கஷ்டமான கேள்வி கேட்கலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்த பிறகு ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தாரா, இல்லது ஆதாம் ஏவாளை முன்பாக உருவாக்கி விட்ட பிறகு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரா? ஆமா, கடைசி சிருஷ்டிப்பு யாருதான்? மனுஷன். ஏன் தெரியுமா? ஆதாம் ஏவாள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்னு நினைச்சார் அவர். ஆமா, நீங்க இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாவற்றையும் அவர் ரெடி பண்ணணும்னு நினைச்சாரு. ஆமா, ஆதாம் ஏவாளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரியா? இல்ல. ஆதாம் ஏவாளை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அதே போலதான் நம்மளே சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்க இந்த உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே சிருஷ்டித்து முடித்து விட்டார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென். அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. ஆமென். ஆண்டவர் மரம், செடி, கொடிகள், பறவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழகா, சூப்பரா, பியூட்டிஃபுல்லா எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டார். டே நைட் எல்லாவற்றையும் அழகா ஆண்டவர் மொத்தத்தையும் எல்லா சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிச்ச பிறகுதான் ஆதாம் ஏவாளை மண்ணினால உண்டாக்கி, ஆதாம் ஏவாள் கண் விழிக்கும் போது, வா, ஓ பியூட்டிஃபுல் லேண்ட், எவ்வளவு அழகா இருக்குது. பறவைகள் பாடுகிற சத்தம் கேட்குது, நீர்வீழ்ச்சிகள் ஓடுகிற சத்தம் கேட்குது, நதிகள் இருக்குது. அழகா ஒரு பியூட்டிஃபுல் சீனரியை கர்த்தர் இதை டிரா பண்ணல, அதை கிரியேட் பண்ணி வச்சார். ஆமே, இது கொஞ்சம் மாற்றி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஆதாம் ஏவாளை டே 1 ஆண்டவர் சிருஷ்டிச்சு பாரு வச்சுங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தப்பு பண்ணல ஆண்டவர். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் 1ஆம் தேதி, மன்னிக்கணும், 1ஆம் தேதினாக்கா முதல் சிருஷ்டிப்பு, டே 1, முதல் நாள் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் இருக்கும். ஆனா அவர் தான் வெளிச்சம். இந்த பூமியில் என்ன இருந்திருக்காது? என்ன இருந்திருக்காது? வெளிச்சம் இருந்திருக்காது, இருள். அப்புறம் ஆதாம் ஏவாள் எங்க இருந்திருப்பாங்க? அதுக்கு பிறகுதான் அவர் ஜலத்தையும் தரையும் பிரிக்கிறார். அதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்கிறாரு? விதவைகள், மரம், செடி, கொடிகள். அப்படின்னாக்க ஆதாம் ஏவாளும் பிறந்த உடனே ஆண்டவர் சிருஷ்டித்த உடனே ஆதாம் ஏவாளும் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கணும்? 6 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கணும். ஏன்? புசிக்கிறதுக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? ஒண்ணுமே இல்லை. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லக்கூடும். மகனே, கர்த்தர் உன்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டித்து முடித்து விட்டார். உன்னை உருவாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் உனக்கு உண்டான எல்லாவற்றையும், உன்னுடைய தேவைகள், நீ சாகிற வரல உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி திட்டம் பண்ணி வைத்து விட்டார் என்ற வெளிப்பாடு உனக்கும் எனக்கும் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு உனக்கு வந்து விட்டா நீ சொல்ல வேண்டிய, ஆண்டவரே எனக்காக நான் இந்த உலகத்தை பறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டீங்களே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன கர்த்தர் என்னை இங்க வைக்கிறதுக்கு முன்னாடி, ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஏதேன்ல கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி, ஏதேன்ல கர்த்தர் வைப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டார். தோட்டத்தை ஆயத்தம் பண்ணிட்டார். அவர்கள் புசிப்பதற்கு பழங்களை ஆயத்தம் பண்ணி விட்டார், மரங்களை ஆயத்தம் பண்ணி விட்டார், காற்று ஆயத்தம் பண்ணி எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டார். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு கிரக பிரவேசம் சொல்லிட்டு அழைச்சிருந்தாங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண, கிரக பிரவேசம். சரிங்க வரேன்னு சொல்லிட்டு சென்று விட்டோம். பாஸ்டர் காலையில் எத்தனை மணிக்கு? சரி, எத்தனை மணிக்கு வந்து நீங்க ஜெபம் பண்ண பாஸ்டர்? நான் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. இல்லை பாஸ்டர், நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆராதனை நடத்தி கொடுத்துட்டு முடிச்சுட்டு போயிடுங்க பாஸ்டர் இந்த டைம். சரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இந்த குறித்த நேரத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஜெபம் பண்ணிட்டு போய் நின்றா, அந்த கிரக பிரவேசம் பண்ற வீட்டில் இருக்கிற சிஸ்டரும் அவங்க சன்னு வெளியே இருக்கிறாரு, அவங்க கணவரும் வெளியே இருக்கிறாரு, எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க.
அப்பதான் சமையல்காரை கூப்பிட்டு வராங்க, பாத்திரத்தை வைக்கிறாங்க, என்ன கொண்டு வா என்றாங்க, வடை சுடணுன்றாங்க, மாவு அரைக்கலையா, சத்தம் கேட்டுட்டே இருக்குது. அப்பதான் தொடப்பத்தை எடுத்து பெருக்க போறாங்க, கிளீன் பண்ண போறாங்க. ஊழியக்காரர் வந்த பிறகுதான் எல்லா ஆயத்தங்களும் எல்லா காரியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு வேலை இருந்து இல்ல சொல்லல, எல்லா காரியத்தை வந்த பிறகு ஆயத்தம் பண்றது எப்படி இருக்குது? ஆதாம் ஏவல் உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி அவர் ஆயத்தம் பண்ணிட்டார், வந்த பிறகு ஆயத்தம் பண்ணல. நம்ம தேவன் நீங்க இந்த உலகத்துல வர்றதுக்கு தாயின் வயிற்றில் கர்ப்பத்துல உருவாகும் முன்னே, நீங்கள் வெளிப்படும் முன்னே கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டார். ஆமென். நல்லா நீங்க நான் விலகி கொள்ளணும், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்து விட்டார். அல்லேலூயா. நம்ம கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமா, எதுக்காக இந்த வசனங்கள்லாம் சொல்றேன்னா, அவர் வார்த்தை சிருஷ்டிக்கிற வல்லமை, அவர் வார்த்தையில இருக்கிற வல்லமை ஜீவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடித்து விட்டு. ஒருவேளை நம்ம கண்களுக்கு தெரியலையா, அவர் வார்த்தையை பேசு, அவர் வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உனக்குள்ள ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, கிருபைகளை கொண்டு வரும். ஒரு ஆமென். அல்லேலூயா. காணப்படுகிறவை காணப்படாதவை எல்லாவற்றையும் கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டித்து முடித்தது. ஒரு ஆமென். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வல்லமையுடையது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு குருடனுடைய கண்கள் திறந்தார் என்று வாசிக்கிறோம். வாசித்து விட்டு ஆண்டவர் எச்ச துப்பி சேர் உண்டாக்குறாராம். சேர் உண்டாக்கி அந்த குருடனுடைய கண்கள்ல பூசினாராம். அத ரபாய்ஸ் அப்படி சொல்லுவாங்க. வேத ஆக்கியோன்கள் எருசலேம்ல இருக்கிற அங்க ரபிகள் மார்க்கில் எப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, அவர் ஆண்டு செய்த அற்புதத்தை குறித்து அவர் எழுதும் போது எப்படி எழுதுகிறார்கள் என்னவா, அந்த மனுஷன் பிறவி குருடன் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு கண்ணே இல்லையா. பிறக்கும் போது என்னவா இல்லையா, கண்ணே இல்லையா. ஆண்டவர் எச்சில் துப்பி சேறு உண்டாக்கி அவன் கண்கள்ல பூசுறார். அப்படின்னா அர்த்தம்னாக்கா, ஆண்டவர் அவன் கண்களை கர்த்தர் அப்போதான் உருவாக்கினாராம். ஆமாம், நீ போய் கூட கழுவுப்பா, நீ போய் கழுவு. அவன் கழுவி பார்க்கிறான், அவன் நடக்கிற மனுஷல மரங்களை போல பார்க்கிறான், மறுபடியும் கழுவி பார்க்கிறான். அவன் அவன் ரொம்ப அற்புதமா இந்த பார்வை கிடைத்தது என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சிருஷ்டிக்கிற வல்லமை. ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில என் லைஃப்ல டிஃபெக்ட் இருக்குது, ஆண்டவர் எல்லாத்தான் உண்டாக்கினாரு, ஆனா there is lackness, ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு இல்லாம, ஏதோ ஒரு அவலம், ஏதோ ஒரு வெற்றிடம் இது இருக்கிறது போல நீங்கள் உணரலாம். அவர் வார்த்தையை பேசுங்க, அவர் வார்த்தை உன் வாழ்வில் அற்புதங்களை சிருஷ்டிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம வாயில் இருக்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை நீங்கள் பேசணும், அவருடைய வாக்கு தத்தங்களை பேசணும். அந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் கொடுக்கும். இரண்டாவது ஒரு காரியம், முதலாவது கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும், உருவாக்கும் வார்த்தைகள். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைகள் என்னவா, அது விடுவிக்கும் வார்த்தைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Acts of the Apostles 7th chapter verse 34. Acts 7:34. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படிக்கு இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். கர்த்தர் மோசே கிட்ட பேசுகிறார். மோசே, எகிப்தில் இருக்க என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவர்களை பெருமூச்சை கேட்டேன், அவர்களை விடுவிக்கும்படிக்கு நான் இறங்கினேன். மோசே வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை என்னவா, விடுவிக்கிற வார்த்தைகள். என் ஜனங்களை விடுவிக்கவா மோசே. 400 வருஷம் அந்த தேசத்தில் உபத்திரப்படுவார்கள் என்று சொன்னேன். அந்த வார்த்தைகள் முடிய போகிறது. 400 வருஷம் முடிய போகிறது. ஒரு நாள் கூட பிந்தி நான் போக மாட்டேன். என் ஜனங்களை விடுவிக்க போகிறேன். மோசே வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். கர்த்தர் மோசே கிட்ட பேசுறார். ஆண்டவர் வார்த்தை என்ன தெரியுமா, நீங்க எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல, உங்களை விடுவிக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நாம எதில் கட்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்டுகளுக்குள்ள, எந்த பலவீனத்துக்குள்ள, எந்த பிசாசன அடிமத்தனத்துக்குள்ள, எந்த சிறை வாழ்வுக்குள்ள இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கும். ஆமென். யாத்திராகமம் 3 கர்த்தர் பேசுறார். மோசே வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். மோசே சொல்றான், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரே ஆயிலும் அனுப்பும், என்னை விட்டுருங்க. நீ அனுப்ப சித்தமா இருக்கு, யாரே ஆயிலும் அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்ற, இல்ல மோசே நீ வா, வாயை உண்டாக்கினவர் நான் அல்லவா, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன்.
தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு கர்த்தரிடத்துல வார்த்தை புறப்படுகிறது. மோசேட்டில் வருகிறது. மோசே ஆரோன் சென்று பார்வோன் ராஜாவிடத்துல பேசுகிறார்கள். எகிப்தின் அதிபதியிட்ட பேசுறாரு, என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு. இந்த வார்த்தைகளை கேட்டோன்னு பார்வோனுக்கு கோபம் வந்துருச்சு. உன் வேலையை செய்யறதுக்கு போப்பா, ஜனங்களை நான் அனுப்ப விட மாட்டேன். அவர் வார்த்தை கேட்பதற்கு அவர் எனக்கு என்ன தேவனா என்று சொல்லி அவன் நிராகரிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தையை மோசே சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கிற வார்த்தைகள். என் ஜனங்கள், இவர்கள் என் ஜனங்கள், இன்றைக்கு அடிமையா இருக்க இவர்கள் தேவ ஜனங்கள், இவர்களை ஆராதிக்க விடு என்று மோசே கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பார்வோன் ராஜா கேட்க விரும்பல, அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அவன் நிராகரித்தான். நடந்து என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் நின்ற எகிப்து தேசத்துல பார்வோன் மேல 10 வாதைகளை தேவன் அனுப்பினார். கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கும். சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கும். வசனம் தான் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய சத்தியத்தை நம்ம அறியும் போது அந்த சத்தியம் நம்ம விடுதலை ஆக்கும். ஏசு இந்த வார்த்தைகளை சொல்லும் போது சொல்லுவாங்க, நாங்க என்ன அடிமைப்பட்டிருக்கிறோமா இல்லை விடுதலை வர்றதுக்கு? அப்படி என்ன அர்த்தம்? வார்த்தையை கேட்டு இருக்கிறாங்க, அந்த வார்த்தையை உணரல. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம விடுவிக்கும். மோசே இந்த வார்த்தையில் எகிப்து தேசத்துல கூறினார். எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை 400 வருஷம் முடிந்து அன்றைய தினமே அவர்கள் அணியணியாய் எகிப்து தேசத்துல புறப்படும்படி தேவன் உதவி செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை விடுதலையாக்கும், கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கும். ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுவிக்கும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை பொல்லாத கயிறுகளிலிருந்து, கட்டுகளிலிருந்து, பொல்லாத பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகளிலிருந்து, எல்லா அசுத்தாவின் கிரியைகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கும். ஒரு ஆமென். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 31:11. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தர் யாக்கோபை, தம்முடைய ஜனங்களை கர்த்தர் மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய, அவனோட ஸ்ட்ராங்கான ஆள், அவன் கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆமென். கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் வந்து அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றார். கர்த்தர் விடுவிக்கும் போது நடக்குது என்ன தெரியுமா? மகிழ்ச்சி வருதான், ஆரவாரம், அக்களிப்பு, சந்தோஷத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறாராம். அது மாத்திரமில்ல, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? எல்லார் முகத்திலும் மகிழ்ச்சி, சிரிப்பு, ஆரவாரம் இருக்குமா? நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஒரு ஆமென். கர்த்தர் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவாராம். ஆமென். உங்க சஞ்சலம் நீங்க கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். விடுதலை, விடுதலை, கர்த்தர் கொடுக்கிற விடுதலை. அவர் வார்த்தைகள் விடுவிக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் விடுவிக்கும். தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுவது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு கொடுக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார். அவருடைய வார்த்தை உன்னை விடுவிக்கும். அவருடைய வார்த்தை உன் வாழ்வில் அற்புதங்களை கொண்டு வரும். அவருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். அவருடைய வார்த்தை உன் வாழ்வில் நன்மையானவைகளை கொண்டு வரும். கர்த்தருடைய விடுதலை வரும்போது என்னென்னலாம் வருதான்? மகிழ்ச்சி, எல்லாருக்குள்ள மகிழ்ச்சி, துக்கம் எல்லாம் மாறுதான். ஆமென். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அருளும் கோதுமை, வார்கோதுமை, திராட்சரசம் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் வைத்திருக்கிற அந்த சம்பூர்ண நன்மைகளால கர்த்தர் நிரப்பினாராம். உங்க வாழ்வில் கர்த்தர் உடைய சம்பூர்ண நன்மைகள், ஆசீர்வாதங்கள் உங்களை நிறைப்பதாக. ஆமென். அவருடைய வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்யும். ஆமென். இன்னொரு வார்த்தைகளை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49ஆம் அதிகாரம். ஐசையா 49.
ஏசாயா 49 24 முதல் வாசிக்கும் போது 24 25. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன்னோடு போராடினவர்களோடு, உன்னோடு வழக்காடினவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஒரு ஆமென். கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்துக் கொள்ளுவார். ஆமென். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. அவருடைய கரம் விடுதலையாக்குகிற கரம், விடுவிக்கிற வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கிற வார்த்தைகள். ஆமென். இன்றைக்கு நமக்கு தேவை வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அது விடுவிக்கிற வார்த்தை. ஆமென். சங்கீதம் 108 சங்கீதம் 6 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 108 6. தேங்க்யூ ஜீசஸ். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருள். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவங்க விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டருளும். ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை, அவருக்கு பிரியமானவர்ல கர்த்தர் விடுவிக்கிறார். உங்களை விடுவிக்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. 144 சங்கீதம் 2 வசனம் வாசிக்கலாம். 144 2 வாசிக்கும் போது, அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும். கர்த்தர் யாரா? என்னை விடுவிக்கிறவரும், என் கேடகமும் நான் நம்பினவரும், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யார் தெரியுமா? என்னை விடுவிக்கிறவர், எனக்கு கோட்டை, அரண், துருகம், கேடகம், நம்பினவர், விடுவிக்கிறவர் எல்லாம் அவர் தான். அவர் என்னை விடுவிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வார்த்தைகள் விடுவிக்கும். ஆமென். முதலாவது வசனம் சொல்லுகிறது, உருவாக்கும் வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் என் வாழ்வில உருவாக்குகிறது. இரண்டாவது, அவருடைய வார்த்தைகள் என்னை விடுவிக்கிறது. மூன்றாவது, இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்து தியானித்து முடிக்கலாம். மூன்றாவது, ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தைகள் நம் வாழ்வில் அவர் எந்த நோக்கத்துக்காக அவர் வார்த்தைகள் அனுப்பினாரோ அந்த வார்த்தைகள் வாய்க்குதான். ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள். அல்லேலூயா. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போதே கர்த்தர் எப்படியா சிருஷ்டிக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் பலுகி பெருகி, ஆண்டவர் சிருஷ்டிப்பெல்லாவற்றையும் உண்டாக்கிட்ட பிறகு அவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமி எங்கே நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாம் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். நீங்கள் பலுகி பெருகி பூமியெல்லாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென். ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள். அப்படி என்றால் கர்த்தர் ஆதாமை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். டைரக்ட் blessing from God. தேவனிடத்தில் வருகிற நேரடியான ஆசீர்வாதங்கள். ஆமென். கர்த்தருடைய ஜனங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் வேதத்தில் நிறைய இருக்கிறது. ஆனா தேவனிடத்தில் வருகிற டைரக்ட் blessings. ஆண்டவர் ஆதாமை ஏவாளை ஆசீர்வதிச்சார், பலுகி பெருகி. அடுத்தது வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாராம். ஆமென். கர்த்தர் டைரக்டா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த இடத்தை விட்டு போப்பா, ஊர் என்ற கல்தை தேசம் விட்டு புறப்பட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 12ல வாசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தகப்பனுடைய உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு. எங்க இருக்கிறார் ஆபிரகாம்? ஊர் என்கிற கல்தையர் தேசம். அப்படி என்றால் ஈராக்ல இருக்கிறார். ஆபிரகாம் எங்கே இருக்கிறார் சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கிற ஈராக். ஈராக்ல தான் ஆபிரகாம் பிறந்தது, வளர்ந்தது. நதிக்கரை தான் நாகரிகம் வளர்ந்தது. நம்ம வாசி ஹிஸ்டரி புக்ல படிச்சிருப்பீங்க. நதிக்கரையில என்ன வளர்ந்துச்சா? ஒரு மாதிரி பாக்குறீங்களே பாஸ்டர், மழைக்கு கூட நாங்கள் ஸ்கூல் பக்கம் ஒதுங்குனதில்ல, அதெல்லாம் எப்பயோ நடந்துச்சு. இருக்குது நாகரிகம் எங்க வந்த வளர்ந்தான் நதிக்கரையில். அப்போ ஆபிரகாம் அந்த ஐப்ராத் நதிக்கரை ஓரத்தில் ஆபிரகாம் அவருடைய குடும்பம் வசித்தது. ஊர் என்ற கல்தையர், அவர் ஒரு கல்தையர். அந்த பட்டணத்தில் அவர் இருக்கும்போது கர்த்தருடைய அழைப்பு ஆபிரகாமிட்ட வருது. கர்த்தர் பேசுறார். ஒன்று சொல்லட்டுமா? கவனிங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க முக்கியம் இல்லை, எந்த தேசத்துல இருக்கிறீங்க முக்கியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நீங்க எங்க இருந்தாலும் அங்க உங்களை சந்திக்கும். ஆமென்.
கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை எங்க சந்தித்தது? கல்தேய தேசத்துல, ஊர் என்ற பட்டணத்துல ஆபிரகாம் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமை சந்திச்சது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடும், இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டமானதுன்னு எதுவுமே இல்லை. ஆமென். யாரோடும் கர்த்தர் பேச முடியும், எங்கேயும் கர்த்தர் பேச முடியும். அல்லேலூயா. அவர் வார்த்தை தடுப்பவன் யார்? ஏன்? சகலம் அவருக்கென்று, அவருக்காகவே எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஆமா. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் யாரு? அவர்தான். ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுறாரு. கல்தேய தேசத்தில் இருக்கும் போது ஒரு ஹிஸ்டரி இப்படியா சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய தகப்பன் அவன் குடும்பத்தார் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த நாட்கள்ல அவர்கள் சிலை வழிபாடு வணங்கி கொண்டிருந்தார்களாம், சிலைகளை செய்து விற்று கொண்டிருந்தார்களாம். அந்த மனுஷனோட கர்த்தர் பேசினார். வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு ஆபிரகாம். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்குதான். எங்கடா சத்தம் வருதுன்னு பார்க்கறாராம். கர்த்தர் வெளிச்சத்திலிருந்து கர்த்தர் பேசுறாராம். ஆபிரகாம் நீ வா, ஆபிராம் நீ வா, அவன் காண்பிக்க தேசத்துக்கு போ ஆபிரகாம், நான் உன்னை உருவாக்கின கர்த்தர். ஆபிரகாமோட கர்த்தர் பேசுறார். ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் புறப்பட்டு போனான். கர்த்தர் அப்போ ஆபிரகாமோட பேசுறாரு. என்ன சொன்னாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். ஆபிரகாமே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை பெற்ற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுறாரு. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். பக்கத்துல ஒரு பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வாக்குத்தத்தை சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்பயாவது பக்கத்துல சிரிக்கிறாங்களா பார்க்கலாம். சிலருக்கு ஆசீர்வாதம் சொன்னாதான் ஐயோ உற்சாகமே வருது. பக்கத்துல சொல்லுங்க, வார்த்தை சொல்லுங்க. ஆமே, ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள். ஆமே, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை ஆசீர்வதித்து ஆபிரகாமே உன்னை பெரிய ஜாதியாக்கி, சொல்லுங்க, பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். ஆமே, பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில இருக்க எத்தனையோ வம்சங்கள், எல்லா வம்சங்களும் ஆபிரகாமுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறதாம். அல்லேலூயா. நீங்கள் நான் எல்லாரும் புறஜாதிகள். இன்னைக்கு எல்லா வம்சங்களும் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுகிறது? ஆபிரகாமுக்குள்ள. அந்த பிளஸிங் கர்த்தர் ஆபிரகாம் ஏற்கனவே கொடுத்துட்டார். அவர் வார்த்தைகள் ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரு. ஆபிரகாம் மூலமா கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டது. ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினார். அந்த வார்த்தைகள், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் ஆபிரகாம் பிடித்து கொண்டு அந்த வார்த்தை தான் வர பிரயாணப்பட்டது. ஏறக்குறைய கவனிங்க, நம்ம இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி ஜம்முக்கு காஷ்மீர் போனால் எவ்வளோ தூரம்? வழி தெரியாத. இப்போ யாரா போசனா எப்படி போவீங்க? இப்போ ட்ரெயின் இருக்கு, ட்ரெயின் ஏறி போகலாம். நடந்து போசனா போக முடியுமா? வழி கேட்டுகிட்டே போவீங்க. அது எந்த ஊருன்னு தெரிஞ்சா நீங்கள் கேட்டுகிட்டே போகலாம். இல்லை, ஆபிரகாம கர்த்தர் அழைக்கும் போது எந்த ஊர்னே சொல்லலை. கர்த்தர் எந்த ஊருக்கு போக போறேன்னு சொல்லவே இல்லை. கானான் தேசத்தை கர்த்தர் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆபிரகாம் பிரயாணப்பட்டு அவர் சென்று கொண்டே இருந்தார். கர்த்தர் அவரை நடத்தி கொண்டே இருந்தார். வார்த்தை இருந்தது. என்னது? புறப்பட்டு போ, கோ. எல்லாம் சொல்லுங்க, கோ. சத்தமா கோ, போன்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். இங்க இருந்து கிளம்புப்பா முதல்ல. ஆபிரகாம் அந்த வார்த்தை கேட்ட பிறகு அவன் புறப்பட்டு போனான். போக இடம் எங்கன்னு தெரியல, தெரியாம புறப்பட்டு போனான். அப்படின்னா அர்த்தம், கர்த்தர் விசுவாசத்துல நிற்கிறவர்கள் வாழ்வில வார்த்தை வல்லமையா கிரியை செய்யுது. ஆமென். விசுவாசத்துல நிற்கணும். ஆபிரகாம் விசுவாசத்தில் நின்றாரு. ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள். கர்த்தர் அதோடு நிறுத்தல. ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கோடு கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26. திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 1ஆம் வசனம் முதல். ஆதியாகமம் 26 1 முதல். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய
ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கவனிங்க, கர்த்தர் பேசுறாரு, ஈசாக்கோடு பேசுறாரு. ஈசாக்கு, நீ இந்த தேசத்துல குடியிரு, எகிப்துக்கு போகாத, இந்த தேசத்துல குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன். அப்புறம் ஈசாக்கே, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் தேசங்கள் யாவையும் தந்து நான் ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன். கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். ஈசாக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு வார்த்தை கொடுப்பார், என்னால் அந்த வார்த்தை உங்க வாழ்வில் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கும். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அவனை ஆசீர்வதிச்சார். குமாரனா ஈசாக்கோடு டைரக்ட் பிளஸிங், டைரக்டா கர்த்தரை பேசுறார். பேசி இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதிச்சார். யாக்கோபோடு கர்த்தர் பேசினார். அப்படி என்ன ஆபிரகாமுடைய பேரன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு கிட்ட கர்த்தர் பேசுறார். வாசிக்கலாம் 28, ஆதியாகமம் 28 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 இந்த வார்த்தைகளை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 வாசிக்கும் போது யாக்கோபு பேசபா 10ஆம் வசனம் முதல், யாக்கோபு பேசபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி, வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினாலே அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபோடு பேசுகிறார். யாக்கோபே, யாக்கோபே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு, நீ ஆராதனையில் பாடணும்ல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபே, உனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் இடங்கொண்டு பெருகுவாய். எல்லாம் சொல்லுங்க, பெருகுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் வம்சங்களுக்குள்ளும் பூமி ஜனங்கள் எல்லாம் ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை பாதுகாத்து உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. ஒரு ஆமென். கர்த்தர் ஈசாக்குக்கு சொன்னதை, ஆபிரகாமுக்கு சொன்னதை யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லி அவனை கர்த்தர் திடப்படுத்தினார், பலப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்துவதாக, திடப்படுத்துவதாக. கர்த்தருடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த யாக்கோபின் சந்ததியிலிருந்து தான் கோத்திரங்கள் உண்டாயிற்று. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை பிள்ளைங்க? இந்த காலத்துல யாரும் 12 பிள்ளைகளை பெற்றுக்கொள்றதே இல்லை. ஆனா அந்த நாட்கள் எல்லாம் தடையே இல்லை. ஈசாக்கு எவ்வளவு பிள்ளை? ஏசா யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திர பிதாக்கள், ஒரு மகள் உண்டு. 12 கோத்திர பிதாக்கள். கர்த்தரோட வார்த்தை தான் சொல்லுது. அந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அதில் லேவி கோத்திரம், அந்த லேவி கோத்திரம் 3வது பிள்ளை லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல பிறந்தவன் தான் ஆரோன். ஆரோன்ட்ட கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது? மோசே மூலமா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. நீ ஆரோன்ட்ட சொல்லி என் ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்லு. என்ன சொல்றாரு கர்த்தர்? வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6:24 முதல் 26 வாசித்து ஜெபம் பண்ணலாமா? எடுத்துக்கும் பார்க்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கவனிங்க, 22ஆம் வசனத்திலும் வாசிக்கும் போது கர்த்தரோட வார்த்தை எப்படியே சொல்லுது? பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்க வேண்டிய வார்த்தைகளாவது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கணுமா? 24ஆம் வசனம் முதல், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை கொஞ்சம் உயர்த்துங்க பார்க்கலாம். பைபிள் இருக்கட்டும், பைபிளை பார்த்துட்டு இல்லை, ஒரு கையில் பைபிளை வச்சுட்டு இப்படி கையை உயர்த்தி அப்படியே நான் ஆசீர்வதிங்க பார்க்கலாம். நான் உங்களை இப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் கையை உயர்த்தி ஆசீர்வதிங்க பார்க்கலாம்.
ஒரு நாளாவது வருஷத்தை ஒரு நாளாவது ஊழியக்காரன் ஆசீர்வதிங்கப்பா. கை வைத்து ஆசீர்வதிக்கலாமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர். ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லி இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள், அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உங்க மேல கூறி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருப்பதாக. உங்கள் வாழ்வில் அவருடைய சிருஷ்டிக்கிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால உங்கள் வாழ்வில் கர்த்தருடைய விடுவிக்கும் வார்த்தைகள் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் வாழ்வில் ஆசீர்வதிக்கும் வார்த்தைகள் வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் செய்கிற கிரியைகள் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைகள் சிருஷ்டிக்கும் வல்லமுடையது. அவருடைய வார்த்தைகள் விடுவிக்கும் வல்லமுடையது. அவருடைய வார்த்தைகள் ஆசீர்வதிக்க வல்லமுடையது. ஹல்லேலூயா. Thank you Jesus. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகளே கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்பாயா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. Hallelujah. La raba shala raba hada raba kama hata mahasarala ekabala katu behadra lel halama hasse taradara kadaraba. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்களுக்கு கூறி இருக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் அற்புதங்களை சிருஷ்டிக்கும், அதிசயங்களை சிருஷ்டித்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் விடுதலையை கட்டளையிட்டு இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது. மகளே, மகனே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. மகனே, அவர் வார்த்தை நான் பேசுவேன், அவர் வார்த்தை நான் நிறைந்திருப்பேன். அவருடைய வார்த்தை என் சிந்தையை நிறைத்திருக்கும். வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வெளிப்படும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்குறார். கர்த்தர் வசனத்தை அனுப்பி தான் நீங்க குணமாக்குறாரு. அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை கட்டுகிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய வசனத்தை அனுப்பி உங்களை உருமாற்றுகிறார். அவருடைய வார்த்தை உங்க வாழ்வில் வல்லமையானவைகளை செய்கிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? கைகளை உயர்த்தி இந்த பாடல் வரிகளை பாடி கர்த்தரை அப்படியே ஆராதிக்கலாமா? உயர்த்துங்க பார்க்கலாம். சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாயில திறந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை அனுப்பி உடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே எங்கள் வாழ்வில் உடைய உருவாக்குகிற உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களை விடுவிக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய வார்த்தைகள் வாழ்வு வல்லமையான கிரியைகளை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால உடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கிறோம். ஒரு குறைவில்லாமல் நிறைவான சம்பூர்ண ஆசீர்வாதங்களை இவர்களை பெற்று அனுபவிப்பார்கள் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் உயர்த்துவதாக, உம்முடைய கரம் மேன்மைப்படுத்துவதாக ஜெபிக்கிறோம். சரீரமான சபையில ஒரு குறைவு இல்லாது இருப்பதாக ஜெபிக்கிறோம். சபையை நீ போஷித்து காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நீ போஷித்து காப்பாற்றும்படி ஜெபிக்கிறோம். கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும்படி நல்ல நாம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் ஏறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.